3 முக்கியமான அக்கவுண்டிங் கோல்டன் ரூலை பற்றி பார்க்க போகிறோம். அந்த கோல்டன் ரூல் பிஸ்னஸோட டிரான்சாக்ஷனை எப்படி பெரிய இம்பேக்ட் பண்ணுது, அது எப்படிலாம் யூஸ் பண்ணுறாங்க, அதை யூஸ் பண்ணுற ஜேர்னல், லெட்ஜர், ட்ரையல் பேலன்ஸ், பேலன்ஸ் ஷீட்டு, ஃபைனல் அக்கௌண்ட்ஸ், கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டு இல்லை ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டு, இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் வந்து இந்த கோல்டன் ரூலோட இம்பேக்ட் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்ன அப்படின்னா பர்சனல் அக்கௌண்ட் அப்படிம்பாங்க. அதாவது ஆல்சார் கணக்கு அப்படின்னா என்னென்னா அந்த பிஸ்னஸ் வந்து யார் யாரெல்லாம் எந்தெந்த ஆள்லாம் டீல் பண்ணுறாங்களோ அதான் ஆல்சார் கணக்கு அப்படிம்பாங்க. அது வந்து 3 கேட்டகரியாக டீல் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு யார் டீல் பண்ணுறாங்கன்னா நேச்சுரல் பர்சன்ஸ் அப்படிம்பாங்க. அவங்க யார் அப்படின்னா பிஸ்னஸை பொறுத்தவரையிலையும் நேச்சுரலாக டீல் பண்ணுற பர்சன்ஸு. எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ஜெயசூர்யாஸ் அக்கௌண்ட், எட்வின்ஸ் அக்கௌண்ட், குமரன்ஸ் அக்கௌண்ட், ஆதிகா அக்கௌண்ட், இவங்கெல்லாம் யார் அப்படின்னா இயற்கையாக டீல் பண்ணுற பர்சன்ஸு. செகண்ட் யாரை டீல் பண்ணுறாங்க அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் பர்சன்ஸ் ஆர் லீகல் பாடிஸ் அப்படிமா. இது வந்து செயற்கையாக உருவாக்கப்பட்ட பர்சன்ஸு. இவங்க யார் அப்படின்னா ஃபர்ம்ஸ் அக்கௌண்ட்ஸ், லிமிடெட் கம்பெனிஸ் அக்கௌண்ட்ஸ், எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அக்கௌண்ட்ஸ், பேங்க் அக்கௌண்ட், கோஆப்ரேட்டிவ் அக்கௌண்ட், இதெல்லாம் டீல் பண்ணுறது என்னென்னா ஆர்டிஃபிஷியல் பர்சன்ஸ் ஆர் லீகல் பாடிஸ் அப்படிம்பாங்க. அதில் தேர்ட் என்ன பார்க்க போகிறோன்னா ரெப்ரசன்டேட்டிவ் பர்சனல் அக்கௌண்ட்ஸ் அப்படிம்பாங்க. பிஸ்னஸை பொறுத்தவரையும் என்னென்னா வருமானம் செலவெல்லாம் டீல் பண்ணுறதில்ல, அதை பற்றி பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ரெப்ரசன்டேட்டிவ் பர்சனல் அக்கௌண்ட்ஸ் அப்படிம்பாங்க. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ப்ரீபெய்ட் இன்சூரன்ஸ், கொடுக்க வேண்டிய அவுட்ஸ்டாண்டிங் வேஜஸ், இல்லை சேலரியாக இருக்கலாம், இல்லை ரெண்ட்டாக இருக்கலாம், இதை பற்றி டீல் பண்ணுறது என்னென்னா ரெப்ரசன்டேட்டிவ் பர்சன்ஸ் அப்படிம்பாங்க. பிஸ்னஸை பொறுத்தவரையும் ஒரு பிஸ்னஸ் யார் ஸ்டார்ட் பண்ணுறாங்களோ அவங்க தான் ப்ரொப்ரைட்டர் அப்படிம்பாங்க. அவங்க பிஸ்னஸ்க்காக போடுற கேபிட்டலாக இல்லை பிஸ்னஸ்லேருந்து அவங்க எடுக்கிற டிராயிங்ஸாக இதில் வரும் அப்படின்னா பர்சனல் அக்கௌண்ட்டில் தான் வரும். அவரை பொறுத்தவரையும் பிஸ்னஸ்ங்கிறது வேறு, அவரோட பர்சனல் லைஃப்ங்கிறது வேறு. அதான் சொல்லுவாங்க பிஸ்னஸ் செப்பரேட் என்டிட்டி கான்செப்ட் அப்படிம்பாங்க. அதோட ஃபர்ஸ்ட் ரூல் என்ன சொல்லுது அப்படின்னா டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். பிஸ்னஸை பொறுத்தவரையும் எந்த பர்சனை டீல் பண்ணுறாங்களோ பிஸ்னஸோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் யாரை ரிசீவ் பண்ணுறாங்களோ அதை டெபிட் பண்ணிக்குவோம். அதாவது பிஸ்னஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் யாருக்கு கொடுக்குறாங்களோ அவங்கள வந்து கிரெடிட் பண்ணிக்குவாங்க. இதுதான் வந்து ஃபஸ்ட்டு பர்சனல் அக்கௌண்ட் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ரியல் அக்கௌண்ட்ஸ் அப்படிம்பாங்க. ரியல் அக்கௌண்ட்ஸ் என்ன அப்படின்னா பிஸ்னஸில் டைப்ஸ் ஆஃப் அசட்ஸை டீல் பண்ணுறது தான் இந்த ரியல் அசட்ஸ் அப்படிம்பாங்க. ரியல்னாவே என்னென்னா அசட்ஸ்ன்னு தான் மீனிங் அர்த்தம். இந்த அசட்ஸை பார்த்தீங்கன்னா 2 கேட்டகரியாக பிரிப்பாங்க. ஒன்று டேஞ்சிபிள் ரியல் அக்கௌண்ட்ஸ் அண்டு இன்டேஞ்சிபிள் ரியல் அக்கௌண்ட்ஸ் பிரிப்பாங்க. டேஞ்சிபிள் ரியல் அக்கௌண்ட்ஸ்னால் என்ன அப்படின்னா பிஸ்னஸை பொறுத்தவரையும் நம்ம கண்ணில் பார்க்கக்கூடிய சொத்து தான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா டேஞ்சிபிள் அப்படிம்பாங்க. எக்ஸாம்பிள் என்னென்னா பில்டிங்ஸாக இருக்கலாம், ஃபர்னிச்சராக இருக்கலாம், இல்லை பிஸ்னஸ்க்காக யூஸ் பண்ணுற கேஷாக இருக்கலாம், இல்லை மிஷினரியாக இருக்கலாம். இதை என்ன அப்படின்னா டேஞ்சிபிள் ரியல் அக்கௌண்ட்ஸ் அப்படிம்பாங்க. செகண்ட் அதில் இன்டேஞ்சிபிள் ரியல் அக்கௌண்ட்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா பிஸ்னஸில் பார்க்க முடியாத இருக்கிற சொத்துக்கள், கண்ணில் பார்க்க முடியாத இருக்கிற சொத்துக்கள் அப்படிம்பாங்க. அதுதான் என்ன அப்படின்னா எக்ஸாம்பிள் ட்ரேடு மார்க், குட்வில்லாக இருக்கலாம், இல்லை பேட்டன்ஸாக இருக்கலாம், இல்லை காப்பிரைட்டாக இருக்கலாம். இதெல்லாம் என்ன அப்படின்னா ரியல் அக்கௌண்ட்ஸ் அப்படிம்பாங்க. இதோட அக்கௌண்டிங் ரூல் செகண்ட் ரூல் என்ன சொல்லுது அப்படின்னா டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். அப்படின்னா சொத்தை பொறுத்தவரையிலும் என்னென்னா பிஸ்னஸ்க்குள்ளே எதெல்லாம் வருதோ அதெல்லாம் வந்து டெபிட் ஆகும், பிஸ்னஸை விட்டு எதெல்லாம் வெளியே போகுதோ அதெல்லாம் வந்து கிரெடிட் பண்ணிக்குவாங்க. அடுத்து தேர்டு கேட்டகரி பார்க்க போகிறோம். தேர்டு நாமினல் அக்கௌண்ட்ஸ் அப்படிம்பாங்க. இது முழுக்க பிஸ்னஸில் செய்யக்கூடிய செலவு, வரக்கூடிய வருமானம், அதை பற்றி பேசுகிறது என்ன அப்படின்னா இந்த நாமினல் அக்கௌண்ட்ஸ் அப்படிம்பாங்க. இந்த நாமினல் அக்கௌண்ட்ஸில் என்னென்னா எக்ஸாம்பிள் ரெண்ட் கொடுக்குறோம்ல, ரெண்ட் அக்கௌண்ட்டாக இருக்கலாம், இல்லை சேலரி கொடுக்குற சேலரி அக்கௌண்ட்டாக இருக்கலாம், டெலிஃபோன் பில் கட்டுவோம், இல்லை அட்வர்டைஸிங் பண்ணுவோம், இதெல்லாமே செலவு அப்படிம்போம். அதேமாதிரி கமிஷன் ரிசீவ்டாக இருக்கலாம், இல்லை இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டாக இருக்கலாம். இந்த மாதிரி வருமானம் இதெல்லாமே என்ன அப்படின்னா நாமினல் அக்கௌண்ட்ஸ் அப்படிம்போம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.